லைட் எரியும். எல்லா நோயும் இருக்கு என் உடம்புல. எனக்கு எல்லா நோயும் இருக்கு என் உடம்புல. இடுப்பு எல்லாம் வருது. 10 வருஷம் போயிடுச்சு. எவ்வளோ டிக்கெட்டு காட்டு க்ளோஸ் அப்ல 75 ஒருத்தருக்கா? ஆமாம், ஒரு ஆளுக்கு 75. ஒரு ஆளுக்கு 75 வந்துச்சா? முதல்லாம் எவ்வளோ இருந்ததுன்னா 50 ரூபாவோ 25 ரூபாவோ தானே? 25 தானே? இது எப்படி ஆகிட்டாங்க? டி அதுக்கு வெளியே நல்லா சாப்பிட்டு போயிடலாம் போலியடா இவங்கிட்ட அதுக்கு. இன்னைக்கான vlog என்ன, செம்மொழி பூங்காவும் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். அதுதான் வந்து இன்னைக்கான vlog. ஆமாம், நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் இங்கே. அதாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்குலாம் நாங்கள் வந்து அப்பப்போ வருவோம் எப்போனாச்சும். இப்போ வந்து நடுவில் இங்கே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வாட்டி வந்தோம், ஆனால் ஃபுல்லாக முடிக்கல. அவங்க முடிக்க முடியல, இப்போ தான் முடிச்சிருப்பாங்க போல. எப்பயோ நாங்கள் இப்போ தான் வரோம். அவங்களாம் முடிச்சிட்டாங்க, நம்ம தான் லேட்டு. நாங்கள் தான் கொஞ்சம் லேட்டு. ஹாய், இங்கே பாருங்க வந்து என்ட்ரன்ஸில் மான்குட்டி. மான்குட்டி தான். ஒட்டகச்சிவிங்கி இது, அது ஒரு ஒட்டகச்சிவிங்கி இருக்கு. ஒட்டகமா இது? இப்போ டால்ஃபின். டால்ஃபின். அப்புறம் அதோ ஒன்று. மான் தானேடா அது? மாமில்ல, அது ஒட்டகச்சிவிங்கி மாதிரி தான் இருக்கு. இப்போ டோன்ட் டச் த ஃப்ளவர்ஸ் இருக்கு. அங்கே ஒருத்தன் வணக்கம் போடுறாங்க. யாரா? கெடிகாரம் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? இதுக்கு ஆப்போசிட், இந்த செம்மொழி பூங்காக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அது என்னது, ஏதோ ஒரு தீம் பார்க்கு. இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, கலைஞர் மண்டபமா? கலைஞர் கட்டணம். இது அந்த இது சுட பேர் பார்த்து சொல்லிக்கலாம். இதுக்கு அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்குமே வந்து காசு. நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து 250, மற்றதுக்கு எல்லாத்துக்குமே காசு. அது வந்து கொஞ்சம் ஹை பட்ஜெட்டு, நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். இங்கே வந்து 70 ருபீஸ், 75 ருபீஸ். இதே ஒருத்தர் 75. ஃபர்ஸ்ட்லாம் வந்து 25 ரூபாவும் நம்ம தான் இருந்துச்சு. ஏற்றிட்டானுங்க இவனுங்க. இதெல்லாம் ரெடிலாம் பண்ணிட்டு காசு ஏற்றிடுறானுங்க. நாங்கள் கேட்டோமா ரெடி பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் இப்போதான் கொண்டு வந்து பாருங்க. பேய் மாதிரி இருக்கு பாருங்க. பேய்னா அந்த மாதிரி இந்த அந்த டீம்ல நைட்லாம் வந்தால் பயமாக இருக்கும். ஆமால. ஆமாம், இந்த அங்கே போடுறாங்க கப்பல்ஸ். இதுக்குள்ளேயே உட்காந்துக்கிறாங்க. அங்கே எடுக்கிறாங்க. ஆமாடி, அந்த யானையில் ஃபுல்லாக செடி முளைக்கும். இப்போ முளைக்கும். விதை போடல இன்னும். விதை சீக்கிரம் போட்டுருவானுங்க. இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கானுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இடம். ஸோ ஒரே ஒரு பார்க் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து செடி கொடி தான், காடு மாதிரி இருக்கும். வீடியோ எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். இங்கே வந்து மேட்ரினிட்டி ஷூட் நடக்கும், வெட்டிங் ஷூட்டா அது நடக்கும். அப்புறம் நார்மல் ஃபோட்டோ ஷூட் நடக்கும். ரீல்ஸுக்கே பாதி பேர் இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, ரீல்ஸ் பண்ணுவாங்க. நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட் நடக்கும்ல. நிறைய ஷூட் நடக்குங்க இதுக்குள்ள. ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் கூட பண்ணுவாங்க ஸ்டார்டிங். இப்போல்லாம் அவ்வளோவா யாரும் வரதில்ல. ஸ்டார்டிங் இப்பயுமே வராங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மி, அதிகம். அத்தனை பேர் நாங்களே வந்துட்டு எடுக்கலாம்னு வருவோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் எடுத்துட்டு இருப்பானுங்க. எங்க போனாலும் ஆள் இருப்பானுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு ஒன்று சொன்னால ஒரு தீம் பார்க் ஓப்பன் பண்ணாங்கன்ட்டு. அது ஓப்பன் பண்ணதுலேருந்து இங்கே கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். வியாபாரம் டல்லுலாம் இல்லைங்க. இங்கே ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து 25னால நிறைய பேர் வருவாங்க. இப்போ வந்து 75 இருக்குல்ல, ஸோ அதனால நிறைய பேருக்கு வர்றது இல்லை. இங்கே பாருங்க, இங்கே வந்து இதை காட்டுறான், மலையெல்லாம் காட்டுறான். இங்கே பாருங்க, மலை, ஒரு குட்டி மலை இருக்கு. குட்டி மலை இருக்கு. யாராச்சும் இருக்க போறாங்கடா, பார்த்துடுறாடி. இந்த ஆறு இதுதாங்க இங்க ஒரு பயமே. நான் பாட்டுக்கு உங்களுக்கு காட்டலான்ட்டாங்க. அங்கங்க லவர்ஸ் எங்கனா இங்க ஒளிஞ்சுப்பாங்க. உங்களுக்கே தெரியாது. நம்ம கேமரால நானே எடிட் பண்ணும்போது பார்த்தா தான் தெரியும் இங்க யார் இருக்கா. செருப்படி வாங்க விடாம எங்க கூட்டு போக மாட்டாங்க. இல்ல பாக்க சிரிப்பா இருக்குல்ல எடிட் பண்ணும்போது. இங்க என்னடா பண்றாங்க, அங்க ஒருத்தர் இருக்கா இங்க ஒருத்தர் இருக்கான்னு இருக்கும். அதாவது இங்க வந்து கப்பல்ஸ் புழக்கம் அதிகம். இங்க பாருங்க, இங்க வந்து தண்ணி இருக்கு பாருங்க, தண்ணி. ஆமா, அது அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஏன்னா ரெடி பண்ணிருக்காங்க பாரு. முதல்ல அப்படி இருக்காதுல்ல. அப்படியா தெரியல, ஞாபகம் இல்ல. இடிச்சு ஏதோ பண்ணிருக்கானுங்க. ஓ, இங்க என்ன ஒரு மேட்டர்னா, இங்க கொஞ்சம் வந்து
ஏடா உரமா இருக்கும் எப்படி சொல்றதுக்கு, நம்ம எங்கன்னா வந்து வீடியோ எடுக்கலாம்ட்டுலாம் வந்து நம்ம கூட ஃபோன் ஆன் பண்ணிட்டு இங்கே போக முடிய மாட்டேங்குது. ஆமா, எங்க யார் இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பிரச்சனை இங்க வந்து அதிகமா இருக்கு. போனா திரும்ப அவனைய எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க, நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க, இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. இல்ல உடம்பு லைட்டா வளருது பேர். ஆமாதான், லைட்டா வளருது பேர். ஓ அந்த பச்சை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நாள் வந்து பையன் பிறந்துக்கிறான். மெதுவா தான் இனிமே எல்லாம் வளரும். அதான் வளர்ந்துட்டு இருக்கு போல. கொஞ்ச நாள்ல வளர்ந்துரும். கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 10 நாள்னால ஒரு மாசம் மேல வந்துச்சு. அங்க பாருங்க யானை வச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் வளரும். ஆமா, இப்போ ஒன்னும் புதுசா வந்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஆந்தையில உட்காரலாம். அங்க பாருங்க கழுகுல கூட உட்காரலாம். அங்க பாருங்க. ஆமா, ஆனா யாரும் இல்லைன்னா உங்களுக்கு உட்காந்து கட்டுறேன். அதான் கொஞ்சம் கஷ்டம். அதான் கொஞ்சம் கஷ்டம். எங்க பார்த்தாலும் இருப்பாங்க. எங்க பார்த்தாலும் முன்னாடியே வந்து ஃப்ரீ புக் பண்ணிடுவாங்க சீட்டை மட்டும். இது வந்து ஒரு இடம். இப்படி போலாம், இப்படி போலாம், இப்படி வரலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி இடம் வந்து இது பாருங்க அங்க இருக்கும். விஷ்ணு இந்த மேகத்துக்கு அவங்க சட்டைங்க எப்படி இருக்காம பாருங்க. மேகமே இல்லடிங்க. நீ அங்க போறேன், நான் தேர் மாதிரி இருக்கு. தேர் புரியல, தேரா ட்ரெயினான்னு தெரியல. ட்ரெயின் எங்க ட்ரெயின் மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்கும் செடி வளர்க்குறாங்க. ஆமா, வளர்க்கல, வளரும், இப்படி போயிடும். ஓஹோ, ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். மயிலுக்கும் தலை மட்டும் தான் முளைச்சிருக்கு, உடம்பு இதுக்கு மேலே வளரும். எல்லாம் பிறந்துருக்கானுங்க இப்பதான். நீங்க ஒன்றும் நினைச்சுக்கோங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஆனா பிறக்கும்போது எவ்வளவு பெருசா பண்ணுகிறாங்க, என்னோட பெருசா ஹீல்ஸ் எல்லாம் போட்டு சுத்துறாங்க. மூலி பூங்காக்குள்ள குளமா, இந்த குளத்துக்குள்ள வாட்டா. ஆமா, வாட்டெல்லாம் இருக்கு. அங்க போற ஒருத்தன் கால் பிடிச்சிருக்கு பொண்ணுங்க. நம்ம அப்படி போய் காட்டலாம். ஸோ வந்து யாரும் வாங்கிட்டு வந்து வாங்க அப்படியே போகலாம். நீங்கள் எப்படி சுற்றினாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த விளாக் எடுக்கலாம் ஐடியா கொடுத்தது இந்த லூஸ் தான். இந்த லூஸே கேளுங்க. நீங்கள் என்ன கேட்கும்? கண்டென்ட் இல்லைங்க வேற எங்களுக்கு. கண்டென்ட் எங்களுக்கு வந்து இல்லை, அதனால தான் நீங்கள் எதுவுமே வந்து பார்க்க வேண்டிங்க. இறங்கலாமா? என்ன இறங்கலாம். பூலாம் போட்டிருக்காங்க பாருங்க. அதுக்குள்ள வந்து தண்ணிக்குள்ள வாட்டர் பாட்டில போட்டு வச்சிருக்காங்க. வாட்டர் பாட்டிலா? அது பேர். ஆமா, ஏனா நைட் ஆனா லைட்லாம் போடுவாங்க போலல. நைட் நல்லா இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். 5 மணி நேரம் 3 மணி நேரம் நானா 5 மணி நேரம் 3 மணி நேரம் வண்டி. 3 மணி நேரம் வண்டிக்கா? அப்புறம் நம்ம டிக்கெட்டுக்கு வந்து 5 மணி நேரம் வண்டி. அப்ப என்ன பண்றது? அது பிரச்சனை இல்லடி, 20 ரூபாய் தானே. அதாவது இதுதான் கதை. நல்லா காசு கொள்ளடிக்க பழகிக்கிட்டானுங்க எல்லாரும். 10 மைனா பார்த்துட்டானே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, முதல்லடி 10 மைனா போட்டுட்டா. அதெல்லாம் ஒண்ணும் முதல்ல இருக்குல்ல. இங்க பாருங்க நாங்க எப்படி கெத்தா வருமா. இது பாருங்க முதல்ல பண்றேன். நீ அதை இன்னொரு மைனா கேமரா பண்ணு. கொஞ்சம் ஒரு வருஷம் இருக்கும் போல. நான் வந்து ஒரு வருஷம் கூட இருக்கு, மேல இருக்கும். இங்க வந்து ஸ்கூல் பசங்களை வந்து ட்ரிப்பு கூட்டு வராங்க. நான் என்ன கேக்குறேன், என்ன இருக்குன்ட்டு இங்க ட்ரிப்பு கூட்டு வராங்கன்னு எனக்கு சத்தியமா புரியவே மாட்டுது. இல்ல ஏதாச்சும் ஒரு ஏதாவது நீங்க என்ன கருத்து சொல்ல வரீங்க, இங்க என்ன அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏதாச்சும் ஒரு தீம் பார்க் கூட்டிட்டு போனீங்கன்னா விளையாடுவாங்க, ஜாலியா இருப்பாங்கன்ட்டு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு மியூசியம் கூட்டு போனீங்கன்னா சரி தெரிஞ்சுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இல்ல விளையாடுறதுக்கு எங்க வேணா கூட்டி போங்க. இங்க விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு இருக்கிறது இத்தனும் பார்க்கு, அதுக்குள்ள அவங்க விளையாடவும் இல்லை. சுத்தி இதுக்குள்ளே கொண்டு வரான். லைனா வரானு வண்டி எல்லாம் விட்டு லைன் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி லைனா வரானு அப்படி போறாங்க. எதுக்கு அவங்களை கொண்டு இங்க கூட்டு வராங்கன்னு எனக்கு புரியல. இதை அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு எங்க போகணும்னு தெரிஞ்சிருக்காது. சரி ஓகே, ஃபெமூலி இருக்கு பக்கத்துல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பார்க்குக்கே கூட்டு போனா வச்சு விளையாண்டு இருப்பாங்க. அப்ப அது ஓப்பன்ல இல்ல, ஓப்பன்ல இல்ல. அப்ப வேற எங்கேயாச்சும் கூட்டு போயிருந்துருக்கலாம். இதை பாக்குற பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னு கேட்டுக்கிறேன், இந்த இடத்துக்கு மட்டும் ட்ரிப்பு கூட்டம் தான் வராதீங்க. நாய்க்குட்டி பேரு. ஐயோ எங்க போற? நீ ஏன் நாய் பக்கம் கூட்டு போற? இப்படி போலாம். போடியாடி. இப்படி எங்க போற? இப்படி போய் அப்படி போ. பயங்கரமா இருக்குங்க.
என்ன பயங்கரமா இருக்குல்ல, சின்ன சின்னதா நிறைய பொருள் இன்னும் செடியெல்லாம் முளைக்கல. இது ட்ரெயின் இல்லைனா, இது ஏதோ ஜீப் மாதிரி இருக்கு. இப்படியா நம்பர் பிளேட்லாம் போட்டிருக்கானுங்க. அவங்க வண்டிக்கு நம்பர் பிளேட் போட மாட்டாங்க. இங்க பாத்தீங்களா நம்பர் பிளேட்லாம் போட்டிருக்கானுங்க. இது பழைய காலத்து கார் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி இருக்கு. டோரா லவர் ஐஸ்கிரீம். அங்கேயா இது டோரா லவர் ஐஸ்கிரீம்லாம் இல்லடி. அப்ப எதுக்கு ஐஸ் வச்சிருக்காங்க? அது சும்மா வச்சிராங்க. இது டோரா லவர் ஐஸ்கிரீம் வண்டி தாங்க இது. அப்படியே இருக்கு. ஆமா கட்டாங்க. வென்ஸ்டே கார் அது பழைய கார் அது பழைய காலத்து கார் எல்லாம் அப்படி தாண்டி இருக்கும். போடா இந்த ரெண்டு கப்பல்ஸ் இருக்காங்கல்ல. ஆமா அவங்க நம்ம வீடு எங்க இருக்கிறோமோ ஆப்போசிட்ல போறாங்க தெரியும்னு சொல்லிட்டு நீ திரும்ப அப்படியே அவங்க பக்கமும் திரும்ப. அவங்க இங்க வந்தா அப்படி போனாங்க, நம்ம அங்க வந்தா அவங்க இப்படி வராங்க. இவங்க வந்து கரெக்டா அப்படி திரும்பிங்க. அது எனக்கு எப்படி தெரியும்? இதான் ஸ்டேஜ். கழுகுல யாருமே இல்லை. போய் உட்காரு போ. வேற ஒரு அடி பார்த்துக்கலாம், சொல்ல முடியாது அந்த காரணத்தில் உட்காந்து சொன்னல. போலாமா? எனக்கு தெரியும். பிளேயிங் ஏரியாவும் இருக்கு. பிளேயிங் ஏரியா இருக்கு. இங்க பாருங்க யானையோட தும்பி கையில சர்க்கஸ். நல்லா இருக்கே, ஹார்ட் மாதிரி போட்டு ஹார்ட்டா இருக்கும். நாங்க இப்ப நாட்டுக்குள்ள தான் நடக்கிறோம். எப்படி சூப்பரா நடக்கிறோமா? அழகுக்குள்ள ஆளுங்க சே உட்காரலான்னு பார்த்தேன். அதான் நானே வச்சேன், என்னடா ஆள் இல்லையே. வாய்ப்பு இல்லையே, விட்டு வச்சிருக்க மாட்டானுங்களே. அதுக்கு வேற ரெண்டு கப்பல்ஸ்க்கு சண்டை. உட்காந்துருக்காங்க சிங்கிள்ஸ் வந்து மொட்டை சிங்கிள் மாதிரி முத்துமே வந்து பார்த்துட்டாங்க. உங்களுக்கு உடம்பு முடியல, இப்போ நீங்கள் எப்படி உணர்றீங்க? வலிக்குது எல்லாம், உடம்பு ஃபுல்லாக வலிக்குது. உட்காரா என்னடா பண்ணுற? என்ன தெரிஞ்சுக்க முடியலனால இதா ஒரு 2 நிமிஷம் நீயே உட்காரு. அவளுக்கு உடம்பு முடியாமல் வீடியோ எடுக்க வந்துட்டா. உன்னோட கடமை உணர்ச்சி நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கேன். பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா என்னோட சிம்பத்தி கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வாங்கியிருக்கியாடா? உன்னோட கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு. கேளு, சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இவ்வளவு பார்த்தோம் இப்படி சொல்லிட்டாங்க. நடிக்கிறாடா, இது ஆக்ஷன் மேடம். ஆக்ஷன் மேடம், ஆக்ஷன். இப்போ கேமரா ஆன் பண்ண சொல்லுங்க, ஆஃப் பண்ண சொல்லுங்க. சிலுக்கு சிலுக்கு நடப்பா பாரு. சிலுக்கு இல்லடா, அது சலுக்கு சிலுக்கு சொல்லுன்னு நடப்போம். அதே ஆர்ட் மாதிரி, ஆனால் இது டப்பா டப்பாவாக இருக்கு. வாங்க வாங்க போகலாம். ஃபோட்டோ ஷூட் இங்கே நிறைய பேர் இப்போ ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கலாம். என்ன இது சொல்கிறாங்க? தனி சார்ஜ். ஆமாம், கேமரா வந்தீங்கன்னா தனி சார்ஜ். அதே போல் 75 rupees கொடுத்து நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலுமே அது 5 hours தான். பைக் பார்க்கிங் 20 ரூபாய், அது வந்து 3 hours. அதான் பைக் 3 hours, உனக்கு 5 hours. நான் லூஸ் அப்படின்னா பைக் இங்கே எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேட்குறேன். எம்மா எம்மா என்னம்மா இது? அப்போதான் அவனுங்களுக்கு திரும்பியும் அதிகமாக காசு கிடைக்கும். ஐயோ இவங்கன்னா எல்லாம் நோய். அங்கே ஒரு படையும் நம்மளுக்கு திரும்பி பக்கத்துக்கு. எங்கே எங்கே இதோ பாருங்க. இதுக்கு வந்து இதெல்லாம் ஒன்று முளைக்கணும். இந்த மாதிரி நிற்கும். எந்த படை? ஒன்று இன்னொன்று பார்த்தானே. இப்போ என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் இருக்கிறேன்டா, அது மாதிரி வாடா. உட்கார்றியா? இது உள்ள போகலாமா? ஏய் வாடா அங்கே போகலாம். காட்டவா? இது வந்து ஐஸ்கிரீம். நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கலாம். வந்து பாருங்க, டோனட் மேலே நான் உட்கார போகிறேன். இதுக்கு தான் அங்கேருந்து வந்தியா? அடி லூசு. இங்கே வா, இங்கே வா. ஃபுல்லாக லாலிபாப். நம்மளோட ஃபேமஸ் ஆல்பென்லிபே லாலிபாப் பிடிச்ச. ஆல்பென்லிபே கண்ணாடி போட்டுக்கோங்கண்ணா. இப்படி உட்காந்துக்கிட்டு கண்ணாடி போட்டிக்கோங்க சார். ஒன்றும் கண்ணாடி போட்டு கண்ணு உயிர் வாங்குறான். இப்படி போட்டுக்கணும். இப்போ சொல்லுங்கள் சார். ஆல்பென்லிபே லாலிபாப், அல்சர், டோனட் இருக்கு, டோனட் சேர் இருக்கு. ஏய் அலாவுதீன் ஜக்கு இருந்தாது.
ஆமாடி அதான் ஒரு ஜக்கு தாண்டி டீ காஃபி அதை போய் தேத்த ஜீனி வருவான்டா. ஜீனி வர மாட்டான், போலீஸ் தான் வருவாங்க உன்னை அடிக்க. அதான் ஒரு ஜக். அதை போய் நீ பண்ணு, எப்படி பண்ணு போ, நானே மாட்டி விட்டுறேன் உன்னை. இது வந்து அல்லாவுஜின் ஜக்கா. டீ ஊற்றுவாங்களே அதிரி, அது அப்படியே இது ஊத்துற மாதிரி. நீங்கள் டோரா புஜ்ஜி பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து ஐஸ்கிரீம் வண்டி வந்து போகும். இது வந்து பெண்ணில் எல்லாரும் ஐஸ்கிரீம் வாங்கிப்பாங்க, டோரா புஜ்ஜி மட்டும் ஐஸ்கிரீம் வாங்காது. அப்போ வந்து ஐஸ்கிரீம் வண்டியை தேடி போவோங்க. அப்போ பென்னிக்கிட்ட இந்த ஐஸ்கிரீம் எங்கேருந்து வாங்கணும் பென்னி, ஐஸ்கிரீம் வண்டி எங்கே போகுது அப்படி கேட்பான். அப்போ பென்னி வந்து அதுவா நக்கிட்டு மறந்துட்டேனே அப்படின்னு புஜ்ஜில போச்சுடா. டோரா புஜ்ஜி இல்லையா? ஐயோ போச்சுடா அப்படின்னு புஜ்ஜி. அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியா லாஸ்ட். எப்படி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வண்டி தெரியுதா? ஐஸ்கிரீம் வண்டி தெரியுதா? ஐஸ்கிரீம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. அது கூட இல்ல, உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னா ஐஸ்கிரீம் வண்டி கத்துங்க. கையில காசு வச்சிருந்தானா வந்து கேட்பான், ஐஸ்கிரீம் வாங்குறதுக்கு எவ்வளவு நாணயங்கள் தேவைப்படும்? 2 3 இது ஐஸ்கிரீம் வாங்க போதுமா? 8 நாணயங்கள் அப்படின்னு. ஆமா 8 நாணயங்கள் அப்படின்னு. என்கிட்ட 8 நாணயம் இல்லையே அப்படின்னு சொன்னேன். பேக் அப்படின்னு 8 நாணயம். பேக் இன்னும் பொருளும் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். பேக் அப்புறம் என்ன மரம் எப்படி வளைஞ்சிருக்கு? ஆமா இங்க உண்மையாவே டோரால வர எல்லாமே இருக்கு. எப்படி சொல்ற? காட்டுறேன் அங்க பாருங்க, நீல நிற வண்டி. ஆமா அது என்ன சொல்லுவாங்க? ட்ரெயின் ஒன்னு சொல்லுவானுங்களே, நீல நிற நான் தான் ஜெயிப்பேன், பெரிய விசில் எனக்கு தான் பரிசா கிடைக்கும் வண்டி. சிக்கு புக்கு. அவன் சொல்லுவான், உனக்கு அதுக்கு போறதுக்கு இடம் தெரியுமா? தெரியாது, விசில பரிசா ஜெயிக்க போறேன், என்னால முடியும். ஆமாமா ரேஸ் வைப்பானுங்களே ட்ரெயினுக்குலாம். 2 பேர் இருப்பானுங்க, அவனுங்க வந்து பெரிய ட்ரெயின், இவனை கலாய்ப்பானுங்க. அப்படிலாம் கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து இந்த டிக்கெட்டுக்கு சினிமாவுக்கு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இங்கே வந்து முன்னாடி புக் பண்ணிடுறாங்க. சேருக்கு புக் பண்ணிடுறாங்க. ஹவுஸ்ஃபுல். சும்மா ஒரு இடுப்பு வலிக்கு உட்கார கூட சேர் இருக்க மாட்டேங்குது, எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி அதை ஒருத்தையாக உட்கார மாட்டாங்க, ரெட்டையாக தான் இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு வாட்டி என்னத்தமாச்சு, இவனும் விஜயும் உச்சா போகும்போது எப்படி ஞாபகம் இருக்கா? நானும் விஜய் உச்சா போகும்போது நீனு விஜய் நானும் வந்தோம். ஆமா அப்ப வந்து இவங்க அர்ஜென்ட்டா ஆமா உச்சா போலான்னு போனாங்க, ஒருத்தவங்க 10 இருந்தாங்க. சொல்லிட்டு ஏதோ புதற்குள்ள போயிடுச்சு. ஒரு ஓரமா போய் நானுங்க போனா அந்த உள்ளியால. ஆமா 10 இருக்காங்க, அவங்க மேல அச்சிருப்போன்னு பயந்துட்டோம். பட்டுன்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டோம். அப்புறம் வெளியே வந்து பார்த்தா எட்டி பாக்குறாங்க, ஏதோ ஒரு தலை மட்டும் தெரியுது. ஆஹா ரைட்டா. ஐயோ கட்டி போட்டு அடி போறாங்களா, இவன் கூட இருந்தாலே வந்து அடி வாங்க விட்டுருவான் நம்மள. அந்த மாதிரியே இப்போ ஒரு அண்ணா கொண்டேத்துக்கு முன்னாடி மாலை போட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோட வந்துக்கிறாரு, இங்கதான் இருக்காரு. ஏன் நான் மாலை போட்டுன்னு வரான் அப்படின்றான். அப்ப அவன் காதுல கேட்டுச்சு. அங்க இருந்தாங்க அவங்க. இது வந்து எங்க இருக்குன்னா நுங்கம்பாக்கமாடா. 1000 லைக்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேப் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் மேப் போட்டே போய்க்கோங்க, என்ன பிரச்சனை. செம்மொழி பூங்கான்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ அவ்வளோதான், இதோட இதை நாங்கள் முடிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆமாம். ஓகே, டாடா, பை பை, வில் சீ இன் தி நெக்ஸ்ட் vlog.